அப்புறம் ஒரு செய்தி இன்று காலையில் கூட பார்த்தேன். வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில், நான் வருவதற்கு முன்பாக என்ன கேட்பீங்க? யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் பூமி அதிர்ச்சிகளையும் கேட்டீங்களா? பூமி அதிர்ச்சி கேள்விப்பட்டீங்களா? எப்போ? நேற்று கூட வந்து ஜப்பான்ல மறுபடியும் பூமி அதிர்ச்சி. சரி, யுத்தத்தையும் பூமி அதிர்ச்சியும், கொள்ளை நோய், அப்புறம் பஞ்சம். இப்போ தெரியுமா? நீ காலையில் நியூஸ் தெரியுமா? அநேக நாடுகள் இந்த நியூஸ் ஒரு மாசமா ஓடிக்கிட்டு இருக்கு. அநேக தேசங்களில் வெப்பம், அதிகமான வெப்பம், எல்லா தேசத்திலையும் தீப்பற்றி எரிகிறது. தெரியுமா? என்னன்னு தெரியுமா? ஸ்பெயின்ல தீப்பற்றி எரியுது, இத்தாலியில் இன்னைக்கு காலையில் இத்தாலியில் தீப்பற்றி எரிகிறது, கனடாவில் தீப்பற்றி எரியுது, அமெரிக்காவில் தீப்பற்றி எரிகிறது, இங்கிலாந்தில் தீப்பற்றி எரிகிறது. ஏன்? தேவ கோபம். இப்ப இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, தீப்பற்றி எரிந்து அழிஞ்சு போச்சுன்னா பூமியில என்ன இருக்காது? விளைச்சல் இருக்காது. காலையில் அந்த நியூஸ் போட்டாங்க, இங்கிலாந்து தேசத்துல மழை இல்லாம நிலம் பூரா அப்படியே புழுதி கூட நிலத்தை காமிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே 60 ரூபாய் கொடுத்த அரிசி எவ்வளவு? இப்ப 80 ரூபா. 80 ரூபாய் கொடுத்த அரிசி 100 ரூபாய். இப்பவே போய்கிட்டு இருக்குது. இங்க விவசாயம், நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ற இடத்துல தண்ணி இல்லை. அப்ப இன்னும் என்ன ஆகும்? தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். தமிழ்நாட்டுக்கு நெற்களஞ்சியம் என்று சொல்லுற தமிழ்நாட்டில் தஞ்சாவூருடைய நெல் விளைச்சல் இல்லாம பூரா விவசாயம். அப்ப என்ன ஆகும்? உணவு பஞ்சம் ஏற்படும். மழை இல்லை. நம்ம ஜெபம் பண்றோம், மழை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ஆனா மழை இல்லை. அநேக இடம் வறட்சியில காணப்படுது. மழை வேணும்னா அடுத்த பஞ்சம் என்ன வரும்? தண்ணீர் பஞ்சம். கர்த்தர் பிள்ளைகள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்பார். உணவையும் கொடுப்பார், தண்ணீரையும் கொடுப்பார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிய ஆகணும். இப்ப பாருங்க, உணவு பஞ்சம். இன்னைக்கும் உலகத்துல 60 லட்சம் பேர் பட்டினியில் சாகுறாங்க என்று அறிவிப்புகள், செய்திகள் வெளிவருகிறது. அப்ப இது ஒரு காரியம். இன்னொரு காரியத்தையும் காலையில் நம்ம கேள்விப்பட்டேன். இந்த எல் நினோ அப்படிங்கிறது, அதை நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? எல் நினோங்கிறது அது மழையை அதுதான் தடுக்கிறது. அப்படின்னா அடிக்கடி அந்த பக்கம் சூழல் ஏற்படும். எந்த பக்கம்? நம்ம நாட்டுக்கு கிழக்கு பகுதியில். கிழக்கு பகுதியில் தான் காற்று வீசி நமக்கு வந்து இங்கே மழையை கொண்டு வரும். இப்போ அடிக்கடி அங்கே சூழல் புயல் ஏற்படுற நிமித்தம் நேற்று ஒரு புயல் உருவாகி ஜப்பானை புரட்டி கொண்டு. என்ன புயல் தெரியுமா? கால்பின் என்கிற புயல் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜப்பானை தாக்கி இருக்கிறது. புயல் தாக்கி இருக்குது, பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது. இப்போ அந்த சூழல் ஏற்பட இங்கே மழை வராதபடிக்கு இங்கே உள்ள ஈரப்பதத்தை பூரா அந்த சூழல் இழுக்கிறது. அதனால மழை இல்லை. இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, இந்த எல் நினோ 2027ஆம் ஆண்டு இதுவரைக்கும் நடந்திராதபடி மிக கொடூரமாக இருக்கும் என்று செய்தி. 2027 இந்த எல்னினோடைய தாக்கம் 1000 வருஷத்துக்கு இல்லாதபடி, 1000 வருஷமா அப்படி ஒரு சம்பவம் பூமியில இல்லை. இப்ப அந்த இது 2027 நடக்க போகுது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை வேதாகமம் நமக்கு சொல்லி இருக்கிறபடி இப்ப ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. அது 2027 மட்டும் அப்படி நடக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் பூமியில 3 வருஷம் என்ன இருக்காது?
பூமியில என்ன இருக்காது. சரி, 2 சாட்சிகள் வருவாங்க. 2 சாட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க அவ்வளவு கவனமா வாசிக்கிறீங்க. 3 வருஷம் மழை இருக்காது. 3 வருஷம் பூமியில மழை இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்க வாசிக்க போய். அப்போ ஒருவேளை இந்த 26ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தோட ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். புரிஞ்சுக்கிறீங்களா? 2027ல ஒருவேளை அந்த எருதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமானால் ஒருவேளை மழை இல்லாமல் கூட போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையில முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அப்ப இந்த 2 சாட்சிகள் வந்து அவங்க மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது. 3 வருஷம் இது எல்லாம் இப்பொழுது சம்பவிக்கும். வேதாகமும் சொல்லுகிறது. இதை ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம். ஆகவே கர்த்தருடைய இந்த காரியங்களை எல்லாம் நீங்க ஏதோ கேட்கிறதோ நிப்பாட்டாமல் இதை மற்றவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணி அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து வேத ஆதாரத்தின் மூலமாக இந்த நாட்களில் நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. குறிப்பாக ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறது, எங்கே இருந்தது, எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாருக்கு கிடைக்கும் என்றால் ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெயம் பெறணும். எதிலிருந்து ஜெயம் பெறணும்? இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்தும் நாம் இந்த உலகத்திலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினது போல நாமும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் மறுதேசத்தில் சேர்க்கப்பட்டு அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க எங்களுக்கு திரும்ப செய்யுங்க. வந்து உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காணொலி மூலமாக இதை கேட்கிற மக்கள் பிரயோஜனம் அடையட்டும். இது அநேகருக்கு சென்றடைய பேசமாடி உதவி செய்யுங்க. இந்த ஜோஸ்வா காலம் சென்ற இந்த யூடியூப் சேனலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மட்டும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் கர்த்தருடைய இடமோடும் உலகத்திலுள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பாராக.